மை இங்கே பாரு. ஹாய் மை ஃபேமிலி. ஒரு வழியாக பாத்திரம் எல்லாமே பசங்க நீட்டாக பண்ண வச்சுட்டானுங்க. அடுக்கி தரேன்னு சொன்னாங்க. மேலே வைக்கிறது மட்டும் வச்சு கொடுத்துருவாங்க. கிச்சன் முழுவதும் நான் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் துணி தான் நம்ம வந்து மடித்து வைக்கணும். இப்போ வந்து பசங்க காலையில் 2 பூரியும் 3 பூரியும் சாப்பிட்டாங்க. என் நண்பன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். மதியத்துக்கு சாப்பாடு என்ன டைம் ஆகிடுச்சு, பசங்களுக்கு பசி ஆகிடுச்சு. நான் இன்னும் சனிக்கிழமை குடிச்சு தான் சாப்பிட்டேன். நானும் இன்னும் சாப்பிடல. காலையில் ஒரு டீ குடிச்சிருக்கேன். இப்போ நான் போய் பசங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஹாப்பி பர்த்டே பூஜா. நான் உங்கள் நேம் எனக்கு தெரியல, அதனால் நான் விஷ் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. என்னால் முடியல, எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பி பர்த்டே தாங்கும். அங்கே போய் லஞ்ச் வந்து சாப்பிட்டு அப்புறம் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் சிந்தாமணி தான் பாவம், அதான் மோதிரம் எல்லா இடத்துலையும் சுற்றுறான். மோதிரம். ஆமாம், ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த சீக்கிரமாக இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மண்டே உங்களுக்கு